சரி நீ போய் தூங்கு. நான் கதவை வெளியே போட்டிக்கிறேன். இல்லப்பா, கதவை நானே பூட்டிக்கிறேன். எதுக்குடா உன்னை இன்னொரு தடவை டிஸ்டர்ப் பண்ண? ஆ, இல்லப்பா, இனிமே நான் தூங்கல. தலைவலி சரியா போச்சு. அப்ப வா ஃபங்க்ஷனுக்கு போலாம். எதுக்கு இங்க தனியா இருந்துகிட்டு? இந்த ஃபைலை கொடுத்துட்டு அப்படியே ரேவதியும் அம்மாவையும் கூட்டு வந்துடலாம். இல்லப்பா, நான் வரல. ஏண்டா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். வேண்டாம்ப்பா ப்ளீஸ். சரி நான் கிளம்புறேன். நீ வீட்டை போட்டிக்க. சரிப்பா. பத்திரமா தாப்பா போட்டுக்க. சரிப்பா. நீ எங்க இருந்த? வேற எங்க இருந்தேன்? அந்த கார்த்திக் யூஸ் பண்ண பாத்ரூம்ல இருந்தேன். இதெல்லாம் ஒரு வரலாறா? கேவலம். அப்பா போற வரைக்கும் உயிரே இல்ல எனக்கு. சரி வா, நாம கண்டினியூ பண்ணலாம். எத? விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஒழுங்கா கிளம்பு. நீ என்னது கிளம்பவா? அதுக்காக நான் கிளம்பி வந்தேன். ப்ளீஸ் பிரபா, எனக்கு பயமா இருக்கு. நீ கிளம்புடா. உங்க அப்பா இப்படி வந்தாலும் வருவார்னு தான் பைக்ல வராம சிவாவை டிராப் பண்ண சொன்னேன். எப்படி ஐடியா? ஆமாமா, நீ தான் உன்னை பாராட்டிக்கணும். நல்ல வேளை அப்பா மட்டும் உன்னை பாத்திருந்தாரு, அவ்வளவுதான் சமாதி கட்டியிருப்பாரு. ப்ளீஸ் பிரபா, நீ கிளம்பு. கிளம்புறேன், துரத்தாத. டக்கு டக்குன்னு பிரச்சனை வந்து எல்லாமே முடிய வேணாம் பிரபா. ப்ளீஸ் கிளம்பு. சரி, ஒரு முத்தம் கூட, நான் கிளம்புறேன். படுத்துறடா. முதல்ல அதை கொடு. இரு, நானே போட்டு விடுறேன். இது போதும். இப்ப கிளம்புவான் பிரபா. சக்தி, இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளம்பி போவா. கொன்னுடுவான். ப்ளீஸ் சக்தி, புரிஞ்சுக்கோ பிரபா. சரி வா, வாசல் வரைக்கும் வா. வா வா. ஏய் இரு, என்ன அவசரம்? போதும் பிரபா. ஏய் கிளம்பு. என்ன இதுக்கு இவ்வளவு அவசரம்? ஏய் பாய்டா. பாய். எப்படி போவ? சிவா வர சொல்ல வேண்டியதா? ஐயோ, டைம் ஆகுமே. ஆமா, கொஞ்ச நேரம் ஆகும். அது வரைக்கும் வேணும்னா உன் கூட இருக்கட்டுமா? ஐயோ வேணா, நீ கிளம்பு.